பெரிய நெல்லிக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து நமக்கு அப்படியே நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டப்பாவில் நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் ஓகே. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நெல்லிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நெல்லிக்காவை போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு, ஒரு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நான் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஈஸியான மெத்தடில் நம்ம நெல்லிக்காவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் பாக்ஸை மூடிட்டு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதுதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு நெல்லிக்காய் அப்படியே இருக்குங்க. உண்மைக்குமே நான் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் நெல்லிக்காய் வாங்கினீங்கன்னா இனி வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.